மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போது நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் நம்ம எவ்வளவு காரியங்களை நம்ம அதிகமாக அறிக்கை இடுகிறோமோ அந்த காரியங்களுக்கு உயிர் பெற்று வல்லமை வந்து அது நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடியதாய் காணப்படுகிறது. அதிகமாக நான் நிச்சயமாக ஜெயிப்பேன், நிச்சயமாக அந்த காரியத்தை நான் கைப்பற்றுவேன், நிச்சயமாக அந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணுவேன், நிச்சயமாக இந்த வேலையில் நான் வந்து நிலைத்து நிற்பேன்னு சொல்லி விசுவாச அறிக்கையை நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தால் மாத்திரம்தான் அது நமக்குள்ளே என்ன பண்ணுமா, அது வந்து உற்சாக பெற்று அந்த கிரியை நமக்குள்ளே நடப்பிக்க ஆரம்பிக்குது. அதிகமாய் நம்ம எதையெல்லாம் வாயினால நிறைய அறிக்கை இடுகிறோமோ அது அப்படியே நமக்கு நடக்க ஆரம்பிக்குது. இப்போ பேர் வைக்கும்போது கூட பாருங்களேன், அந்த பேர் எதற்காக வந்து நமக்கு வைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு 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 பேர் வைக்கிறோன்னா அந்த பேரோட அர்த்தம் என்னவோ அதை பொறுத்து நம்ம கூப்பிட 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 அதனுடைய அர்த்தம் மிகவும் வலிமையாகிக்கிட்டே போகுது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக நம்ம பிள்ளைய பேரிட்டு கூப்பிடுவோம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஸ்கூலுக்கு போனாலோ காலேஜுக்கு போனாலோ வேலைக்கு போனாலும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு குறைந்தது 100 முறையாவது கூப்பிடுவோம். அப்போது 100 முறை ஒரு வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப அறிக்கையிடுறதுனால அது உயிர் வருது, அதுக்கு பலன் வருகிறது, வல்லமை வருகிறது, அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இப்போது நம்ம எதை அதிகமாக நம்ம வந்து அறிக்கை செய்கிறோமோ அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பலனாய் வந்து முடிகிறது. அதுக்கு ஒரு வசனம் இருக்கிறது. 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தில் 20வது வசனமும் 21வது வசனமும் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த 2 வசனமும் நமக்கு என்ன சொல்லுகிறது? அவனவனுடைய வாயின் பலனால் அவனவனுடைய வயிறு நிரம்பும், அவனவனுடைய உதடுகளின் விளைவினால அவனவன் திருப்தி அடைவான். அதுக்கு தான் சொல்கிறது, நம்ம எதை சொன்னாலும் நான்லாம் ஜெயிக்க மாட்டேன்டா, எனக்கெல்லாம் அது கிடைக்காதுடா, நான்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் அதை அனுபவிக்க மாட்டேன் போல இருக்குடா, நான்லாம் அதுக்கு தகுதி இல்லைடான்னு சொல்லி நம்மளை நாமளே தாழ்த்திக்கிட்டு நம்மளே என்ன பண்ணிக்க கூடாது. ஒரு விஷயத்தில் நம்ம குற்றப்படுத்தி நம்மளே தாழ்த்தி அந்த மாதிரி பண்ணிக்கவே கூடாது. விசுவாச அறிக்கை வேணும். அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதான் இதுதான் கூடும் அதுதான் கூடும்ட்டெல்லாம் இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நீங்கள் விசுவாசித்தாலும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைவேறும். அப்படிப்பட்டது தான் உங்களுடைய வார்த்தைக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் கர்த்தர். அதனால தான் நான் வாழ்ந்திருப்பேன், நான் செலுத்திருப்பேன், நான் நிச்சயமாக ஜெயிப்பேன், நான் நிச்சயமாக மீட்சி அடைவேன், நான் நிச்சயமாக கர்த்தருக்கு பிரியமாக வாழுவேன் சொல்லி அறிக்கைட்டுக்கிட்டே இருக்க 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 அது பலன் பெறு.